சென்னை கோட்ட ரயில்வே பெண் லோகோ பைலட் ஐஸ்வர்யா மேனனுக்கு பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அரசு நாளை பதவியேற்கிறது. விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் மட்டுமின்றி குடிமகன்கள் சிலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் மூத்த உதவி ரயில் ஓட்டுநராக பணிபுரியும் ஐஸ்வர்யா மேனன் என்பவருக்கு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர் 2 லட்சம் மணி நேரம் ரயில் ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார். குறிப்பாக வந்தே பாரத், ஜனசதாப்தி ரயில்களில் லோகோ பைலட்டாக பணியாற்றியுள்ளார். ரயில்வே சிக்னலை உடனடியாக உள்வாங்கும் இவரது திறமை ரயில்வே அதிகாரிகளால் பாராட்டு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் உத்தராகண்டில் சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்டவர்கள், நாடாளுமன்றம் கட்டிய தொழிலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின பெண்களுக்கும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தோல்வி எல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா? இப்ப 40 MP வச்சிருக்கேன். என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்திப்போம். 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. திமுக கூட்டணி 40 இடங்களில் வென்றும் பயனில்லை என்று தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதற்கு திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் அளித்த பதில்தான் இது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தங்களை எதுவும் செய்துவிட முடியாது என இருமாப்பில் இருந்த பாஜக இப்போது பிற மாநில கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழலுக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம் என்பது அதிகாரம் செலுத்துவது இல்லை என்றும் அடங்கி அரவணைத்து செல்வது என்பதை 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக உணரத் தொடங்கி இருப்பதாகவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். இனி பாஜக அசைக்கவே முடியாத சக்தி என்று ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டு மக்களை நம்ப வைக்க நடந்த முயற்சிகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை தமிழ்நாடு வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்க கூடும் என்று குறிப்பிட்டுள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ்நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தனது குடும்பத்தினருடன் சரத்குமார் சந்தித்து பேசினார். சரத்குமார், ராதிகா தம்பதி நடிகை வரலட்சுமியின் திருமண அழைப்பிதழை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார். நடிகர் சரத்குமாரின் மூத்த மகளான வரலட்சுமி மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலஸ் சச்தேவை கரம் பிடிக்கிறார். இவர்களது திருமணம் ஜூலை முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளது. திருமண மெஹந்தி, திருமண வரவேற்பு, திருமணம் என 3 நாட்கள் விழா நடைபெறவுள்ளது. வரலட்சுமி சரத்குமார் குடும்பத்தினர் திரையுலகை சேர்ந்த நண்பர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபு ஆகியோருக்கு நேரில் சென்று அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் சரத்குமார், ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை சந்தித்து வரலட்சுமியின் திருமண அழைப்பிதழை வழங்கினர். அப்போது நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தும்படி அழைப்பு விடுத்தனர். புதுச்சேரி பாஜகவில் செல்வகணபதி, சாமிநாதன் இடையே உச்சகட்ட உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக தோல்வியடைந்தது குறித்து முன்னாள் புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வகணபதியே காரணம் எனவும், தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தகுதியின் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஆற்றிய பணியால் கடந்த முறை பாஜக MP தேர்தலில் வெற்றி பெற்றது எனவும், எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் திடீரென்று கட்சி தலைமை பொறுப்பேற்ற தற்போதைய தலைவர் செல்வகணபதி தன்னுடைய மோசமான நிர்வாகத்தால் தோல்விக்கு வழிவகுத்து விட்டதாகவும் கூறியுள்ளார். பாஜகவுக்கு தன்னலமில்லாமல் செயல்பட்ட எண்ணற்ற அனுபவ நிர்வாகிகளை நீக்கிவிட்டு சுயநலத்தோடு வேறு சிலரை நியமித்து கடந்த 6 மாதங்களாக கட்சியை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே கட்சியின் எதிர்கால நலன் கருதி செல்வகணபதி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.